பொரியல் பார்க்க போகிறோம். மட்டன் அதுக்கு இங்கே பாருங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் மட்டன், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, வெந்தயம், சீரகம், மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகு, சீரகத்தூள் வச்சுருக்கேன். இது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுப்பேன். இது வந்து மிளகு சீரகத்தூள் மட்டும்தான், சோம்பு கிடையாது. சோம்பு நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்படி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் மசாலா. நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானிலை வந்து குக்கரில் வந்து நான் வந்து ஆயில் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். ஆயில் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம், சீரகம் எல்லாம் அதில் போட்டு பொரிய விடுவோம். பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும். கிராம்பு 2 போடுறேன். ஏலக்காய் தேவையில்லை, வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இது பொரிஞ்சதும் நான் வெங்காயம் போட்டுருவோம். பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுறேன். வரமிளகாயும் நான் வந்து கிள்ளி போடுறேன். பச்சை மிளகாயையும் போட்டுறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ, நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மட்டன் நீங்கள் பொரிக்கிறத பொறுத்து எடுத்துக்கோங்க. வதக்கிடுவோம் நல்லா. இது நல்லா வந்து பொன்னிறமாக தேவையில்லை, நல்லா வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். வதங்கினதும் நம்ம தக்காளி எல்லாம் மற்றதெல்லாம் போட்டுடலாம். தக்காளி, மல்லி இலையெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு போட்டால் நம்ம உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்குவோம். வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் போடுறதுனால வெங்காயம் வந்து கரைஞ்சிரும். நம்மளுக்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். அடுத்து மல்லி இலையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நம்ம வதங்கட்டும். இது 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம வந்து இப்போ மசாலா போடலாம். அதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குக்கரில் போடுறதுனால கரைஞ்சிரும். கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூளும் அதே மாதிரி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மசாலாவும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லித்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கிரேவியாகவே கிடைக்கும். மசாலா நல்லா மசாலாவை தொட்டுக்கிட்டே நம்ம வந்து சாதம் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வதக்கிக்கிறேன். அப்படியே மசாலா வதங்கிருச்சு. மசாலா, வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம இப்போ வந்து மட்டனை போட்டுடலாம். மட்டனையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். ஒரு நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயில் அதை வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 நிமிஷம் வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி வந்து நம்ம வந்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த கறிக்கு, மட்டனுக்கு வந்து தேவையோ இந்த இதை போடுவேன். இது வெந்துடும். நம்ம வந்து இது ஒரு 5-6 விசிலுக்கு வச்சிட்டோம்னா நல்லா வெந்து நமக்கு வந்து மட்டன் மசாலா ரெடி ஆயிடும். நான் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை அதாவது ஜீனி சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே நேரத்தில் கறி சாப்பிட்டா உங்களுக்கு வெந்துடும். அதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்து, ரொம்ப போட்டுறக்கூடாது, சும்மா 1/4 டீஸ்பூன். மூடி போட்டு விசில் வந்து நம்ம 5-6 விசிலுக்கு வச்சிட வேண்டியதான். நமக்கு வந்து விசில்லாம் வந்துருச்சு. 5-6 விசிலு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. கிரேவி இஞ்சி பாருங்கள், மட்டன் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ வந்து மல்லித்தலை போட்டுடலாம். வந்து இந்த மட்டன் மசாலாவில் வந்து தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டேன். இதை ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான மட்டன் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டுருவோம். இதை வந்து நம்ம சோத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.